ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, வாழ்க்கையில் எதுவுமே பிடிக்கவில்லை என்று ஒவ்வொரு நாளும் நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். நடக்கும் சம்பவங்களும் அப்படித்தான் நடக்கிறது. ஆனால் பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட உனக்கு பிடித்த மாதிரி அதை எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே சிறந்ததாகும். நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓரிடத்தில் நின்று விட்டால் என்ன ஆகும்? ஓடும் தண்ணீர் ஓரிடத்தில் நின்றால் சாக்கடையாகும். அதே தண்ணி ஓடிக்கொண்டே இருந்தால் சேர வேண்டிய இடத்தை சேரும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். நீ போகிற போக்கில் போய்க்கொண்டே இரு. பாறைகள், வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும். இவைகளை கடந்த பின்தான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் கிடைக்கும். வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும். அம்மாவிடம் எவ்வளவோ வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் உனக்கு கஷ்டங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துள்ளாய். ஒன்று நினைவில் கொள். ஒரு கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நீ அதற்காக பதிவு செய்துவிட்டு வந்துவிட்டால் 2 நாளிலோ நிச்சயம் உனக்கு அந்த பொருள் உன் வீடு தேடி வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருப்பாய். அதை வந்தவுடன் எப்படியெல்லாம் அதை அனுபவிக்கப் போகிறோம், அதன் செயல்பாடு எப்படியெல்லாம் இருக்கும் என்று அது வரும் வரை அதற்கான கற்பனையில் மூழ்கி இருப்பாய். இதுவும் அதுபோல்தான் தங்கமே. என்னிடம் நீ கூறிய அனைத்தையும் கடையில் சென்று நீ பதிவு செய்த பணம் கொடுத்த ஒரு பொருள் போல் நினைத்துக்கொள். அத்துணையையும் தீர்த்து உனக்கான அந்த நாளில் நான் சரியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். வீட்டுக்கு வரும் பொருளை எதிர்நோக்கி கனவுகளோடு காத்திருப்பது போல அம்மாவும் கொண்டு வருவாள், கஷ்டங்களை தீர்த்து விடுவாள், நாம் சந்தோஷமாக இருக்கப் போகிறோம் என்று கனவுகள் கண்டு கற்பனையோடு அமைதியாக நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு. ஒரு பொருளை கடையில் பதிவு செய்து விட்டுவிட்டால் மீண்டும் மீண்டும் அந்த கடைக்கு சென்று பதிவு செய்வதில்லை, பணம் கட்டுவதில்லை. ஒரு பொருளுக்கு ஒரு முறைதான் பதிவு செய்து பணம் கட்டுவாய், சரிதானே? அதுபோல்தான் உனது கஷ்டங்களை ஒரு முறை என்னிடம் கூறி நீ கண்ணீர் வடித்து அம்மாவிடம் பிள்ளையாக நின்றுவிட்டால் போதும். அதை நிச்சயம் தீர்த்து விடுவேன். நம்பிக்கையோடு இரு. வெற்றி நிச்சயம் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிது. ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலைவாய்ப்பு தானாக தேடி வருகிறது. இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது இல்லை. 22 வயதில் தனது வியாபார தொழிலில் கோடீஸ்வரரான ஒருவர் 45 வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார். ஒருவர் 40 வயது வரை தன் தொழிலில் வியாபாரத்தில் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துவிட்டு 50 வயதில் கோடீஸ்வரராகிறாய். இதை இந்த உலக வாழ்க்கையில் நீ கண்கூடாக கண்டிருப்பாய். எனவே உனக்கு ஒன்று கிடைத்துவிட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதே. உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பவும் செய்யாதே. யாருக்கு எது எப்ப நடக்க வேண்டுமோ அப்பொழுது அது சரியான நேரத்தில் நடந்தே தீரும். எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை எல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாது. இங்கே இருப்பது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வோடு முழு நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களோடு செய். அடுத்த நொடி நிச்சயம் உனக்காய் அழகாய் மாறும். தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஆசைகள் ஓட்டைக்குடம் போல எப்பவும் நிறைவு செய்ய முடியாது. இதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். தங்கமே,
கவலை கொள்ளாமல் நிதானத்தோடு நம்பிக்கையோடு உன் கடமைகளைச் செய். இந்த சமயபுரம் முத்துமாரியம்மா உனக்காகத்தான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் கூறிய அத்துணையையும் தீர்த்து உனது வாழ்க்கையை உன் கையில் கொடுப்பேன். இதை ஓயாமல் என்னிடம் வந்து வேண்ட வேண்டும், எனக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு முறை கூறிவிட்டால் போதும். பின் நீ வைக்க வேண்டியதெல்லாம் என்மேல் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான். காத்திரு தங்கமே, நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. நிச்சயம் அம்மா தருவேன். அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.